வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய இனிமையான நல்ல நினைவுகள் அனைத்தும் நிறங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய, அதோடு நவ கிரகங்களின் நல்லாசையும் சேர்த்து தரக்கூடிய ஒளிமயமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 13வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையை ஆளுமை செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரனின் அதிதேவதையாக நம் அனைவராலும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்றைய தினம் நம்மை அனைத்தையும் வழிநடத்தக்கூடிய சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி பயணம் செய்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:23 வரை குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதற்கு அடுத்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம், சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் திதியான துவிதியை திதி காலை 7:26 வரையும், அதற்கு அடுத்து 3ஆம் திதியான திருதியை திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரையும் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசம் ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மேசம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, விருச்சிக ராசியில் சனியுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரத்தில் காலை 4:23 சந்திரன் தன் பயணத்தை இன்றைய தினம் ஆரம்பிக்கிறார். இந்த பயணத்தின் பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமைகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கணித்து சொல்லப்படுகின்ற பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது ஜாதகத்திற்கான உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் உங்களது ராசி பலனை, இன்றைய தினத்துடைய ராசி பலனை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களது பிறந்த நேர ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களையும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சொல்லக்கூடிய நிலைகளையும் கொண்டு தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 8ஆம் வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். பொதுவாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகின்ற அல்லது ஈடுபட போகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. செவ்வாய் உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடமாகி இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பயணம் செய்கிறார். சந்திரன் 8ஆம் இடத்திலும் வீட்டின் அதிபதி 12ஆம் இடத்திலும் செல்லக்கூடிய இந்த பயணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இரகசியமான வகையில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், அந்த வகையில் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் பலன்கள் விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது.
உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் அன்பு, பாசம், காதல் போன்ற மென்மையான உணர்வுகள் அனைத்தும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடக்கூடிய நேசமான நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது கூட்டாக வியாபாரம், தொழில் செய்து வரக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான விளம்பரங்கள் மூலமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பை உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் உருவாக்க இருக்கிறீர்கள். அன்பர்களே, மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் அமர்ந்து, அதாவது 12ஆம் இடத்தில் அமர்ந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில் பணிபுரிய இருக்கிறார். அதாவது ரிஷபராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று நீங்கள் பணிபுரிய விரும்பக்கூடிய உங்களது விருப்பங்கள் அனைத்துமே இன்றைய தினம் இனிதாக நிறைவேற இருக்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் பலன்கள் விருச்சிக ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. வெற்றி என்பது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இன்றைய தினம் சுபகாரியங்கள் கைகூடுவதில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி அடுத்து வருகின்ற நாட்களில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அதாவது உங்களது சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு இன்றைய தினம் வெற்றியை கொண்டு வந்து தர இருக்கிறது என்று குறிப்பாக சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். சொத்துக்கள் ரீதியான சிறப்பை தரக்கூடிய வீடு விருச்சிக ராசி. உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய அப்பா, தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகளிலும் சிறப்பான நற்பலன்களை அடைய இருக்கிறீர்கள். 10ஆம் இடத்தில் மேசத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து புதன் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் அலைச்சல்களையும் டென்ஷன்களையும் குறைத்து அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கிறார் இன்றைய தினம். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அந்த வகையில் கடகம் ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. பொதுவாக 6ஆம் இடம் தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டை 5ஆம் இடம் என்பது தீர்த்து வைக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு. அந்த வகையில் உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் சிக்கி தவித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் ஆரோக்கிய குறைபாட்டை தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. 5ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு புதிய வகையான நவீனகரமான கருவிகள் வாங்குவதற்கு யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் இன்றைய தினம் சந்திரன். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகத்தில் இல்லை. அந்த வகையில் உங்கள் தாய் வீடாக இருக்கக்கூடிய மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து அன்பையும் பாசத்தையும் நேசமான உணர்வுகளையும் இன்றைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 4ஆம் இடம் என்பது இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆரம்ப கல்வியில் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்து வளர்ந்த இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறப்பான ஞாபக சக்தியும் படிப்பதற்கான ஆர்வத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, மேசம் ராசியில் 9ஆம் இடமாகிய மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய சுப விளைவுகளை தரக்கூடிய வீட்டிலிருந்து சிறப்பான நற்பலன்கள் தர இருக்கிறார். அதாவது சிம்ம ராசியில் பிறந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு
உங்களிடம் வேலை பார்த்து வரக்கூடிய வேலையாட்களின் ஒத்துழைப்பு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. அதனால் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் சிறந்த வகையில் லாபமும் முன்னேற்றமும் அடைய இருக்கிறீர்கள். இன்றைய தினம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய இளைய சகோதரம் என சொல்லக்கூடிய வீடுதான் விருச்சிக ராசி. இன்றைய தினத்தின் பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து சந்திரன் கொண்டு வந்து தருவார். 3ஆம் இடம் தொடர்பான வேலை தொழில் அமைந்து, குறிப்பாக டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் வருமானத்தையும் அதன் வழியில் சிறப்பான வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் இருக்கும். புதன் மீனம் ராசியில் சமசப்த வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். கன்னி ராசியில் பிறந்து தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் விலக இருக்கிறது. அதாவது வியாபாரம் குறைவாகவும், வாடிக்கையாளர்களின் வருகை குறைவாகவும், லாபம் குறைவாகவும் இருக்கக்கூடிய மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே விலகக்கூடிய அமைப்பாகவும், உங்களது தொழிலில் வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். தனஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு பணவரவை சிறப்பாக தரக்கூடிய வீடு. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் அனைத்துமே தானாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற சிறப்பான செயல்பாடுகளுக்கு, குடும்பம் தொடர்பான சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கு மனநிறைவை தரக்கூடிய சிறப்பான நாளாக, மங்களகரமான நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மேச ராசியில் சுக்கிரன் சமசப்தஸ்தானமாக இருக்கக்கூடிய மேச ராசியில் அமர்ந்து வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களில் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களையும் அனுகூலங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய அனுச நட்சத்திரத்தின் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. எந்த வகையில் சிறப்பான பலன்களாக அமையும்? உங்களது ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளையும் விலக்கி உயர்வை தரக்கூடிய அமைப்பாகவும் செயல்படும். உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் 5ஆம் இடமாகிய மீனம் ராசியில் சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் அமர்ந்து உங்களது இன்றைய தினத்துடைய அனைத்து தேவைகளையும் சிறப்பாக பூர்த்தி செய்ய இருக்கிறார். இது போன்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் இதுவரை உங்கள் இதயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்துமே துடைத்து எறியப்பட்டு சந்தோஷம் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, செலவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடை தரக்கூடிய நாள் என்றும் சொல்லலாம். அதாவது விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கும், ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டையும் தரும். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை முதலீடுகள் செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பாக செயல்படும். பொதுவாக இன்றைய தினத்துடைய உடலின் ஆரோக்கிய நிலை என பார்த்தோம் என்றால் விரயஸ்தானத்தில் சந்திரன் செல்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாகவும் சொல்லலாம். அன்பர்களே, வீட்டின் அதிபதி மேசத்தில், குரு பகவான் மேசத்தில் 5ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக தரக்கூடிய நற்பலன், அதாவது
இயல், இசை, நாடகம் இது துறை சார்ந்து இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வகையான வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். மேலும் இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு நல்ல வீடு, சிறப்பான மனநிலையை தரக்கூடிய வீடு, மன அமைதியை தரக்கூடிய வீடு, உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வீடு. இந்த வீடு என்பது உங்களுக்கு விருச்சிக ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய இனிமையான பயணம் என்பது நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் அந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல பெயர் கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் விருச்சிக ராசியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். நண்பர்களையும் மாமனார் மாமியார் இவர்களது உறவுகளையும் குறிக்கக்கூடிய வீடு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. இன்றைய தினத்தின் இந்த நற்பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் மாமியார் மாமனார் உடனான சிறப்பான உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வியாபாரம் செய்து வரக்கூடிய மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் அதிக அளவு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், சிறப்பான உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், இது போன்ற உங்களது நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக அமையும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தசமஸ்தானம். விருச்சிக ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை விருச்சிக ராசி சிறப்பாக தர இருக்கிறது. இன்றைய தினம் 10ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் கிடைப்பதற்கான முயற்சிகளை சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார். பொதுவாக 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது அன்றைய தினம் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமாகிய விருச்சிக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது தொழில் வகையில் வேலை வகையில் சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிறந்த நாளாக அமையும். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 9ஆம் இடமாகிய பித்ருஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் சந்திரன். உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையின் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார் அன்பர்களே. மேசம் ராசியில் வீட்டின் அதிபதி குரு அமர்ந்து உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கொள்ள முடியும் என்பதை உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறார். மேலும் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் பெற்று மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைய இருக்கிறீர்கள். அதற்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் உங்கள் வீட்டின் அதிபதி செய்வார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.